இன்னைக்கு பஜாஜோட பல்சர் NS400Z அப்படிங்கிற இந்த ஒரு மாடலோட ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 மாடல் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ NS400 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NS மாடல்னு மட்டும் இல்லாமல் பல்சர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கர் சிசி இருக்கக்கூடிய ஒரு பல்சர் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த NS400 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட நமக்கு இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பஜாஜோட பல்சர் NS400Z பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூ அப்டேட்டட் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MRF டயர் இருக்கும். இப்போ வந்து அப்பல்லோவோட ஆல்ஃபா H1 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்பல்லோவோட ஆல்ஃபா H1 டயர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 320mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பிளாக் கலர். அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் உங்களுக்கு இதோட பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 43mmல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த அப்டேட்டட் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யூசர் ஃபீட்பேக்குக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க பஜாஜ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி MRF டயரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரிப் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது, ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்போலோவோட உங்களுக்கு ஆல்ஃபா H1 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு கிரிப், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக் பேட்ஸும் வந்து அப்டேட்டட் பிரேக் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது NS400Zோட உங்களுக்கு ஹெட்லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஒரு சிக்னேச்சர் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Z டைப்பில் உங்களுக்கு DRLs வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் Z LED DRLs அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லுக்காக இருக்குது. அண்ட் பிளிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் LEDயில் கொடுத்தது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்வேன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லைட்ஸ், DRLs வந்து Zல கொடுத்துருக்காங்க, Z DRL சிக்னேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ், பிளிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின்ங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 373cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC மோட்டார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த பைக்கோட இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பவர் அண்ட் டார்க் டெலிவரி உங்களுக்கு வந்து வயல் ரைடிங் அப்போ கிடைக்கும். இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ராட்டல் கண்ட்ரோல் ஒன்று, எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோல், உங்களுக்கு ரைட் பை வயர் த்ராட்டல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அப்படியே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஷ் பிளேட் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ பேஷ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியேட்டர் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு ABS இந்த பைக்கில் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால இதோட வயராக இருக்கட்டும், இதோட பில்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட நேமிங், ஸோ இதோட பேட்ஜிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல NS அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக், சில்வர், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 12 லிட்டர்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் நீங்கள் நிற்காமல் வந்து ரைட் பண்ணலாம். இதில் E20 ஃபியூல் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ E20 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். ஸோ ஃபியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 லிட்டர்ஸ், மைலேஜ் அப்ராக்சிமேட்லி 35 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து மைலேஜ் இது வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கோட உங்களுக்கு வந்து சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் சேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபுட் பெக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் கஸ்டமர் ஃபீட்பேக்கு அப்புறமா. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ 230mm சிங்கிள் டிஸ்க் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் பேட்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஃபீட்பேக்கு அப்புறமா இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையரான ஹார்ட் டைம்லையும் சரி, இல்லாட்டி இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி இதுக்கப்புறம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரேக் பேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 இன்ச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 இன்ச் வீல் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட்டு தான். அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வைடாக இருந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் டவுட் தான். பட் இந்த அப்போலோவோட ஆல்ஃபா H1 டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 140/60 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான உங்களுக்கு வந்து டயர் ஹக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படியே இப்போ ரியர் செக்ஷன் வந்தோம் அப்படின்னா, ஸோ ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ NS மாடலில் எப்போவுமே இந்த ஒரு சிக்னேச்சரான ஒரு டெய்ல் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டெய்ல் லைட் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இந்த பைக் வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சீட் தான். ஸோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் இப்போ ரைட் பண்ணி வந்தேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் பில்லியனுக்கும் இருக்குது, ரைடருக்கும் இருக்குது, பில்லியனுக்கும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிராப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராப் ரெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இதோட கிராப் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க்ல இந்த இடத்துல வந்து காட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதோட கிளஸ்டர். ஸோ கிளஸ்டருக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து வயல் ரைடிங் அப்போ உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பைக்கோட கிளஸ்டருங்க. ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் LCD கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் காட்டும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ரோடு, ஸ்போர்ட், ரெயின், ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்போர்ட் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற 2 ரைடிங் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க. ஸோ ஸ்போர்ட் அப்புறம் ஆஃப் ரோடில் மட்டும் உங்களுக்கு ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS லைட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் ஏதாவது இருக்கா, மால் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபியூல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டரில் LCD கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபோனோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து ஃபோனோட அந்த பேட்டரி பர்சன்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் ஃபியூல் டேங்க் வந்து 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4-வே அதாவது ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பைக்கில் இருக்குது, பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பின்னாடி வர்றதுக்கு இது வந்து ஓகே கொடுக்கறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச்சு, ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பஜாஜோட பல்சர் NS 400 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னே சொல்வேன். ரொம்பவே 400cc பாப்புலரான ஒரு பைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படியே இந்த பைக்கோட மைலேஜ், ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் 35 km/லிட்டர் மைலேஜ் வந்து இந்த பைக்கால் வந்து கொடுக்க முடியும். கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டு தாங்க இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து அப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ண ஒரு இன்ஜின் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தான ஒரு உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 350லேருந்து ஒரு 400cc பைக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 400Z மாடலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 400Z மாடலில் உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக பஜாஜ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த பைக் உண்மையிலேயே ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக் தான்.